வணக்கம். இன்னைக்கு நம்ம நற்றினை வகுப்புல 113வது பாடல் பார்க்க போறோம். 113, 114, 115 3 பாட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வித்தியாசமான திணை. குறிஞ்சி, பாலை, முல்லை 3 திணையும் வருது. ரொம்ப அழகான பாடல்கள் இருக்கக்கூடிய பகுதி. முதல் பாடல் இளங்கீரனாருடையது. பாலை திணை பாடல். இங்க தலைவன் பொருள் வயிறு பிரிஞ்சு போயிருக்கான். பாதி தூரம் போன பிறகு அவளுக்கு தான் பிரிவை சொன்ன போது தலைவி இருந்த நிலையும் அவள் அழுத அழுகையும் அவளுடைய குரலும் அவனுடைய நினைவுக்கு வருது. அப்போ அவளுடைய கண்கள், அந்த அழுத கண்கள் அப்படியே அந்த பாலை நிலத்துல அவனை பின்தொடர்ந்து வருவதாக அங்க தெரிவதாக அவனுக்கு ஒரு எண்ண உரு தோன்றுகிறது. அந்த மாதிரி எப்படி இது இவ்வளவு தூரம் என்னை பின்தொடர்ந்து இந்த கண்கள் வருது அப்படின்னு சொல்லி அவன் இடைச்சுரத்துல நின்று தன்னுடைய மனசுக்குள்ள அதை சொல்லிக்கிறான். இவ்வளவு தூரம் நீண்டு கழிஞ்சு வந்த பிறகும் அவளுடைய கண்கள் எனக்கு அப்படியே தெரியற மாதிரி இருக்கே இந்த இடைவழியில அப்படின்னு சொல்லி அதாவது அவளுக்கு மட்டும் பிரிவு துன்பம் இல்லை, தலைவனுக்கும் பிரிவு துன்பம் இருக்குது. ஆனால் இவனுக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்கு, பொருளீட்ட வேண்டும் என்கிற ஒரு கடப்பாடு இருக்கு. அதனால அவன் அதை பத்தி பெருசா அதுக்கப்புறம் நினைக்க வேண்டியதில்லை. இப்ப ஆனால் செல்கின்ற வழியில அவனுக்கு இந்த எண்ணம் தோன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு பாட்டு. இது ரொம்ப அழகான பாட்டு. உழை அனந்து உண்ட இறை வாங்கு உயர் சினை புல்லறை இரத்தி பொதிப்புற பசுங்காய் கல்சேர் சிறுநெறி மல்கத்தாம் பெருங்காடு இறந்தும் எய்த வந்தனவால் அரும் செயல் பொருட்பிணி முன்னி யாமே சேரும் மடந்தை என்றலின் தான் தன் நெய்தல் உண்கண் பைதல் கூற பின்னிரும் கூந்தலின் மறையினள் பெரிதழிந்து புதியன் மண்டிய ஒலித்தலை நாட்பின் இம்மென் பெருங்களத்து இயவர் ஊதும் ஆம்பல் குழலின் ஏங்கி கலங்கு அஞர் உருவோள் புலம்புகொள் நோக்கே. பெருங்காடு இறந்தும் எய்த வந்தனவால் புலம்புகொள் நோக்கே. அதுதான் இந்த பாட்டினுடைய சாரம். இதுதான், இவ்வளவு பெரிய நீண்ட காட்டின் வழியாக நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்த பிறகும் புலம்பு, துன்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய அழுகை, தனிமை, துயரம், அழுகை நீரோடு இருக்கக்கூடிய அவளுடைய கண்கள் இப்பொழுதும் எனக்கு அப்படியே நேர்ல இருக்கா மாதிரி புலனாகிறதே, என்னது அப்படின்னு சொல்லி அவன் மனதை அவன் வியந்து கொள்கிறான். அவன் மேல இருக்கக்கூடிய அன்பு அவனை எப்படி யோசிக்க வைக்கிறது. இப்ப இங்க தலைவி அழறா. இவன் சொல்றான், நான் இந்த மாதிரி அருஞ்செயல் பொருட்பிணி முன்னி, இந்த மிகுதியான முயற்சி செய்து அடைய வேண்டியது பொருள் சாதாரணமா கிடைச்சிடாது இல்லையா? எல்லாருக்குமே அப்படி இயல்பாக யாரும் பணம் இருக்கிறவர்களோ அல்லது சொத்து இருக்கிறவர்களோ இல்லைன்னா அவர்கள் முயற்சி செய்துதான் பணம் ஈட்ட வேண்டும். சோ அது அருண் செயல் பொருட்பிணி முன்னி, மிகுதியான உழைப்பை போட்டு எய்த வேண்டிய பொருளை அடைவதற்காக நான் கிளம்பலாம் அப்படின்னு இருக்கேன். நான் உன்னை விட்டு பிரிந்து போய் பொருள் ஈட்டிக் கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன் என்று அவன் சொல்லியுடனே யாமே சேரும் மடந்தை என்றே, நான் இந்த மாதிரி போக போறேன், வெளியூருக்கு போய் சென்று சேர்ந்து அங்கிருந்து பொருளீட்ட போகிறேன் என்று சொன்ன உடனேயே தான் தன் நெய்தல் உண்கண் பைதல் கூற, முதல்ல அவள் அந்த துன்பத்தை வெளிப்படுத்தியது அவளுடைய கண்கள் தான். எப்பவுமே இல்லையா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா கூட அந்த முகத்திலுமே கண்கள் தான் முக்கியமானது. நம்மளுடைய மனதினுடைய என்ன ஒரு உணர்வையும் வெளிப்படுத்துவதற்கு கண்கள் தான் முதல் வாயில். இப்ப இங்க அவளுடைய நெய்தல் மலர் போன்ற அழகிய கண்களில் துன்பம் தெரிய ஆரம்பிக்கிறது. முதல்ல நெய்தல் உண்கண் பைதல் கூற, அந்த மையுண்ட நெய்தலை போன்ற அவளுடைய அழகிய விழிகளில் பைதல் துன்பம் தெரிகிறது. பின்னிரும் கூந்தலின் மறையினள் பெரிதழிந்து, உடனே அவளுக்கு அழுக வருது. அந்த அழுகையை எனக்கு முன்னாடி மறைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்றா, உடனே தன்னுடைய கூந்தல்ல அப்படி தலையை மறைச்சுக்கிறா. ரொம்ப அழகான காட்சி இல்லையா அது? அவளுடைய அழகான கரிய கூந்தலை முகத்தின் மேல அப்படி போட்டு தன்னுடைய முகத்தை அப்படி மறைச்சிட்டு அழகு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுடைய கண்கள்ல இருந்து வர கண்ணீரை கூந்தலையை விட்டு மூடி உடனே படுத்திருக்கலாம். அவள் உட்கார்ந்து இருக்கும் போது கேட்டவோ அப்படியே படுத்துட்டு அழ ஆரம்பிக்கிறா. அவளுடைய கூந்தல் அவளுடைய முகத்தை மறைக்கிறது. அவளுடைய கண்கள்ல இருந்து நீர் பெருகி வழிகிறது. அப்ப அவள் அழறாங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா, குரல் எடுத்து அழுகிறாள் அவள். அதாவது அவளால் அந்த பிரிவு துன்பத்தை தாங்க முடியல. அப்ப குரல் எடுத்து அழறா. எப்படி நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அழறா. அந்த அவளுடைய அழற ஓசை எப்படி இருக்கான் அப்படின்னா, உதியனுடைய போர்க்களத்துல, பெரிய ஆரவாரம் எழக்கூடிய போர்க்களத்துல அங்க அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக பாணர் பாடினியர் எல்லாமும் இருப்பாங்க. அவங்க இசைக்கருவிகளை முழக்குவார்கள்.
அப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு பாணன் இயக்கிய ஆம்பல் குழலினுடைய அந்த ஓசையை போல, இந்த குழலினுடைய இனிமையான ஓசையை போல அவள் பெரும் குரல் எடுத்து அழுகிறாள். ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அழுக ஒரு மாதிரி எவ்வளவு அழகான முகமா இருந்தாலும் அழுகைங்கிற குரலும் அழுகையினுடைய முகபாவமும் அவ்வளவு அழகானதா இருக்காது. அழகிகளுக்கே அது அழகானதா இருக்காது. அது ஒரு விகாரமான முக தோற்றத்தையும் விகாரமான ஓசையையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் இங்க அவ்வளவு அழகிய தலைவி. அதனால அவள் அழறது கூட எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குரல் எடுத்து அழுவது கூட அந்த போர்க்களத்துல இசைக்கப்பட்ட ஆம்பல் குழலினுடைய ஓசையை போல அவளுடைய அழுகுரல் இருந்தது. அந்த கண்கள், அந்த நீருண்ட அந்த துன்பமான கண்களை, இதோ நான் இப்ப காட்டு வழியா இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டேனே, இங்கேயும் அந்த கண்கள் என் கண் முன்னாடியே நிக்குது. நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா, அதோ இப்ப நடந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி நிக்குது அப்படின்னு. அது போல அவன் தன்னுடைய இவ்வளவு பெரிய காட்டுக்கு தாண்டி வந்த பிறகும் கூட என் கண் முன்னால் அவை தெரிகின்றனவே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது எப்படிப்பட்ட காடு அப்படிங்கிறதா முதல்ல வரக்கூடிய 4 வரியினுடைய வர்ணனை. உழை அனந்து உண்ட இறைவாங்கு உயர் சினை. உழைனா பெண்மான். பெண்மான் அந்த பெரிய மரத்தினுடைய கிளைகளை எம்பி பிடித்து கீழே இழுத்து அந்த தனக்கு உணவாக அந்த இலைகளை உண்ணுகிறது. அதனால அது கீழே இறங்கியிருக்கே அந்த கிளை. உழை அனந்து உண்ட இறைவாங்கு உயர் சினை, பெரிய சினை கிளை இப்போ மான் பிடித்து இழுத்ததுனால கீழே இறங்கி அப்படி கீழே தணிஞ்சிருக்கு. உழை அனந்து உண்ட, அனந்துன்னா மேல நோக்கி, அண்ணாந்து பாக்குறதுன்னு சொல்றோம்ல, அது மேல அனந்து, அது அண்ணாந்து பார்த்து அந்த கிளையை கீழே இழுத்திருக்கிறது. அந்த இலவ மரத்தினுடைய கிளையை கீழே இழுத்திருக்கிறது. இறைவாங்கு உயர் சினை, கீழே அது இழுத்ததுனால அந்த மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாமும் கீழே சிதறி இருக்கிறது. இந்த காடு பரல் கற்களையுடைய காடு. அந்த காட்டுல கீழே இந்த பொதி புற பசுங்காய், அழகான வர்ணனை பாருங்க. பொதி அப்படின்னா இளந்த பழம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அப்படி உள்ள சதை நிறைய இருந்ததுன்னா அப்படி ஒரு பஞ்சு பொதி மாதிரி இருக்கும் அது காய். எல்லா காயிலையும் அந்த மாதிரி இருக்காது. சில காய் நல்ல திரட்சியான காய் இருந்தது அப்படின்னா சில சமயம் வாயில போட்ட உடனே கொட்டை வந்துடும். அந்த மாதிரி சதை இல்லாத காயும் இருக்கும். ஆனா நல்ல சீசன்ல கிடைக்கக்கூடிய நாட்டு இளந்த நல்ல அந்த சதை நல்ல பொதியோடு இருக்கும். நல்ல அழகான வார்த்தை பொதிப்புற பசுங்காய். நல்ல பொதி இருக்கக்கூடிய அந்த பசுங்காய்கள் இந்த மான் பிடிச்சு இழுத்ததுனால அதெல்லாம் கீழே சதறி இருக்கிறது. அப்படிப்பட்ட காட்டு வழியா கல் சேர் சிறுநெறி மல்கத்தாம், சிறிய வழிதான். ஏன்னா காடு இல்லையா, அதிகமா யாரும் நடக்காத வழி. அந்த சிறிய வழியின் வழியாக வரும் பொழுது இப்படி மான் பிடித்து இழுத்து வைத்திருக்கக்கூடிய இலந்தை மரத்தினுடைய காய்கள் கீழே சிதறி இருக்கக்கூடிய இந்த பெருங்காட்டின் வழியாக நான் வந்த பிறகும் கூட அவளுடைய கண்கள் கலங்கு அணர் உருவோல் புலம்பு கொள் நோக்கே. கலங்கு, அணர்னா துன்பம், துன்பம் மிகுதியாக கண்ணீரை வடித்து அவளுடைய கண்கள் நெய்தல் மலர் போன்ற அந்த மையுண்ட கண்கள் இங்கேயும் என் கண் முன்னால் தெரிகிறது. அது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் வியக்கிறான். அழுதது எப்படி இருக்கு அப்படின்னா, உதியன் மண்டிய ஒலித்தலை ஞாட்பின் இம்மென் பெருங்களத்து இயவர் ஊதும். உதியன் மண்டிய, உதியன் போய் சண்டை போட்ட, மண்டியன்னா மேல அப்படி விழுந்து மண்டுதல், மண்டி இங்கே அவன் போர்க்களத்தில் போர் புரிகிறான். ஒலித்தலை ஞாட்பின், அகன்ற அந்த போர்க்களத்துல ஆரவாரம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் இம்மென் பெருங்களத்து, இம்னா என்கிற ஆரவாரம், போர்க்களத்துல எப்பவுமே ஆரவாரம் இருக்கும் தானே, அந்த ஆரவாரம் மிகுந்த அந்த போர்க்களத்தில் இயவர் ஊதும் ஆம்பல் குழலின் எங்கே. அழகிய, ஆம்னா அழகிய, ஆம்பல், ஆம்பல் என்கிற பண்ணால் இசைப்படக்கப்படக்கூடிய அந்த குழலினுடைய ஓசையை போல அவளுடைய அழுகுரல் இருந்தது. தான் அழறது எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுடைய நெய்தல் மலர் போன்ற கண்களை அவள் கூந்தலினால் மறைத்து கொண்டு பெரும் குரல் எடுத்து அழுதாள். அந்த அழக்கூடிய ஓசை ஆம்பல், அந்த உதயனுடைய போர்க்களத்தில் இசைக்கப்படக்கூடிய குழலில் இருந்து வரக்கூடிய ஆம்பல் பண்ணை போல இருந்தது. அப்படிப்பட்டவளுடைய கண்கள் நான் இந்த காட்டை நோக்கி வந்த பிறகும் கூட எனக்கு முன்னால் தோன்றுகின்றனவே, என்ன செய்வது அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய மனதினுடைய ஆற்றாமையை தலைவன் இங்கே வெளிப்படுத்துறான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. சரி, பாட்டை ஒரு தடவை படிச்சிருவோம். உழை அனந்து உண்ட இறைவாங்கு உயர் சினை புல்லறை இரத்தி பொதிப்புற பசுங்காய். புல்லறைனா புள்ளியா, அடிப்பகுதி புள்ளி புள்ளியா இருக்கக்கூடிய அந்த இலந்தை மரத்தினுடைய முள்ளை உடைய இலந்த மரத்தினுடைய காய்கள், பசிய காய்கள். கல் சேர் சிறுநெறி மல்கத்தாம் பெருங்காடு இறந்தும் எய்த வந்தனவால். இறந்தும் அப்படின்னா தாண்டி வந்த பிறகும், இறங்கி இவ்வளவு தூரம் நீ கடந்து வந்த பிறகும். அரும் செயல் பொருட்பினி முன்னி யாமே சேரும் மடந்தை என்றலின். மிகுதியாக
அரும் செயல் செய்து ஈட்ட வேண்டிய பணத்தை ஈட்டுவதற்காக நான் பிரிந்து தொலைதூரம் செல்ல போகிறேன் என்ற செய்தியை சொன்னவுடன் தான் தன் நெய்தல் உண்கண் பைதல் கூற பின்னிரும் கூந்தலின் மறையினள் பெரிதழிந்து உதயன் மண்டிய ஒளித்தலை ஞாட்பின் இம்மென் பெருங்களத்து இயவர் ஊதும் ஆம்பலம் குழலின் ஏங்கி கலங்கு அஞர் உருவோள் புலம்புகொள் நோக்கே. அவளுடைய நோக்கு, அவளுடைய கண்களுடைய பார்வையானது இன்னும் என்னை பின்தொடர்ந்து வருகிறதே அப்படின்னு சொல்லி தலைவன் இங்க இடையேழத்து ஆற்றாளாகிய தலைவன் சொல்லி மறக்க நினைக்கிறான், முடியல, அவனுக்கு திரும்ப திரும்ப அந்த நினைவு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத இந்த பாட்டுல அவர் சொல்றாரு. சரி, அழகான பாட்டு இல்லையா? ஓகே, அடுத்த பாட்டு போலாம். குறிஞ்சி திணை பாடல், தொல்கபிலர் எழுதிய பாடல் இது. இது ரொம்ப அழகான பாட்டு. இரவு நேரத்துல இரவு குறியில தலைவன் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். மழை பெய்யுது, வருவானோ மாட்டானா அப்படின்னு தெரியல. ஆனால் வந்துடுறான். அவன் வந்துடுறான் அப்படின்னா அன்னைக்குன்னு பார்த்து பெரிய மழை பெஞ்சு இடி இடிச்சதுனால ஒரு இடி தாக்கி ஒரு ஆண் யானை இறந்து போயிருக்கிறது. இடி மலை மேல விழும்போது எது மேல விழும் தெரியாது, எது மேல வேணா விழும். பாம்பை கொல்லும், களிற்றை கொல்லும். அப்படி ஒரு களிறு இறந்து பட்டு இருக்கிறது. இவங்க கொல்லல, அது இறந்து போயிருக்கிறது. இயற்கையாக இறந்து போனது. அதனால ஒரே ஆரவாரம். அந்த குறவர் குடியில இப்ப பெரிய ஆரவாரம். ஏன்னா அவங்களுக்கு பெரிய யானை கிடைச்சிருக்கு இப்போ இல்லையா? அந்த யானையினுடைய களிறு, ஏன் பெரும்பாலும் களிறு இறந்து போறதாதான் நம்ம படிக்கிறோம் அதிகமாவே. ஏன்னா போருக்கு போயிருக்கிறது ஆண் யானை தான் இறக்கும். அப்புறம் களிறு வெண்கோடு, அந்த தந்தம் ரொம்ப அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த தந்தத்தை எடுத்து அந்த ஒரு பெரிய பாறையில காய வச்சு அவங்க அதை எடுத்து போறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்செல்வம் கிடைச்சிருக்கு. அதே போல யானையினுடைய நகத்தையும் பிச்சு அவங்க காய வைப்பாங்களாம். மேபி அந்த யானையினுடைய நகத்தை, புலி நகத்தை எப்படி ஒரு ஆபரணமா போட்டுப்பாங்களோ அது மாதிரி யானை நகத்தையும் ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய நகமா இருக்கும் இல்லையா? அதனுடைய கால் பாதங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும், நகங்கள் ஒன்றொன்றும் நல்ல பெரிய பெரிய நகமா இருக்கும். அதுவும் எலும்பு தானே, அதனால அது அவங்களும் அதையும் அவங்க பயன்படுத்திருக்கலாம் எதுக்காவது. ஆனா நம்ம புலி நகம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கழுத்துல ஆபரணம் போல அணிந்து கொள்வார்கள், வீரத்தினுடைய அடையாளமாக. பெரும்பாலும் புலிப்பல் தாலி போட்டு குழந்தைகளுக்கு இடுப்புல கட்டுவாங்க, அரணான் கயிறுல கட்டுவாங்க. அப்புறம் பெரிய பெரிய ஒரு மைனர் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் புலிப்பல் தாலி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். இங்க இந்த யானையினுடைய நகங்களையும் அவர்கள் அந்த ஊனில இருந்து பிச்சு எடுத்து காய வைக்கிறாங்க. அப்புறம் அந்த தோல் இருக்கு, சதை பிண்டத்தை சாப்பிடுவாங்களான்னு தெரியாது, அந்த செய்திகள்லாம் இதுல வரல. யானைக்கறி சாப்பிடுவாங்களான்னு தெரியல. அப்ப இங்க இரவு குறியில அவன் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், மழை வேற பெய்யுது. அந்த குறவர் குடி ஒரே ஆரவாரமா இருக்கு, எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த யானை இப்படி மாதிரி விழுந்த செய்தியே ஒரு பெரிய செய்தி தானே, அப்ப அதுக்கே ஒரு பெரிய ஆரவாரம் வரும் தான். ஆனா இப்ப அடுத்தது அந்த யானையை பிச்சு அதுல இருந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது போது இன்னும் ஆரவாரமா, யாருமே தூங்கி இருக்க மாட்டாங்க நைட்டு. அப்ப இந்த நேரத்துல அவன் வந்திருக்கானே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தலைவி கவலைப்படுவதாக தோழி சொல்கிறாள். இங்க ஆறு பார்த்து உற்ற அச்சத்தால் தோழி தலைவிக்கு உரைப்பாளாய் சிறைப்புறமாக சொல்லியது. இங்க தலைவியும் தோழியும் காத்திருக்காங்க போல இருக்கு. இப்படி இருக்கே ஆரவாரமா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தோழி தலைவி கிட்ட சொல்றா. அப்போ அவங்க தலைவன் வந்துட்டான்னா அவன் காதுல இது விழுந்திருக்கும். இப்போ நல்லா இருந்தாலும் யாருமே வரலைனாலுமே இரவு நேரத்தில் சந்திக்கிறது கஷ்டம். இப்ப குடியே தூங்கல, குடிய அங்க இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு ஒரே ஆரவாரமா இருக்கு, எப்படி சந்திக்கிறது? இப்போ இதே மாதிரி நீ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கறத அடுத்தது. ஆனால் அதை சொல்லல, சொல்லாம அதை சொல்றான். சரி, அதான் இந்த பாடல். வெண்கோடு கொண்டு வியலறை வைப்பவும் பச்சூன் கெண்டி வள் உகிர் முணக்கவும் மருகுதொரு புலாவும் சிறுகுடி அரவம் வைகி கேட்டு பையாந்திசினே அழிதோ தானே தோழி அல்கல் வந்தோன் மன்ற குன்றநாடன் துளி பெயல் பொறித்த புள்ளி தொல்கரை பொறுதிரை நிவப்பின் வரும் யாறு அஞ்சுவல் ஈரன்குரல் உருமின் ஆறுகளி நல்லேறு பாம்பு கவின் அழிக்கும் ஓங்குவரை பொத்தி மையல் மடப்பிடி இணைய கை ஊன்றுபு இழிதரு களிறு எரிந்தன்றே. முதல்ல வரக்கூடிய 4 வரி அந்த குன்றக்குடி குறவர் குடி எப்படி ஆரவாரமா இருந்தது அப்படிங்கறது சொல்றது. கடைசி 4 வரி அந்த மலையில இடி இடித்து எப்படி பாம்பையும் களிரையும் கொள்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்றது. நடுவில் இருக்கக்கூடிய 2 வரியில வந்துட்டானே, என்ன பண்றது இப்போ அப்படிங்கிற மாதிரி கவலையை வெளிப்படுத்துறான். வெண்கோடு கொண்டு வியலறை வைப்பவும், இந்த கடைசி 4 வரியை பார்த்துட்டு வருவோம். துளி பெயல் பொறித்த புள்ளி தொல்கரை, அழகான வர்ணனை.
ஆறு ஏற்கனவே காட்டாறு இருக்கு, அங்க ஓடிட்டு இருக்கு. இப்ப ஆத்து மேல மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? புள்ளி புள்ளி புள்ளியா வரும் இல்லையா? நீர் வந்து மண்ணுல பெஞ்சதுன்னா தெரியாது நமக்கு. மண்ணுலயோ பாறையிலயோ அப்படி பெஞ்சதுன்னா சத்தம் வரும், மண்ணுல பெஞ்சா மனம் வரும். இங்கே வந்து கரையை உடைய ஒரு இப்போ சரியான கரையை உடைய அந்த ஆற்றின் மேல் புள்ளி புள்ளியாக மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மழை பெய்யுது, அது புள்ளி புள்ளியா வருது. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. துளிப்பெயல் பொறித்த புள்ளி தொல்கரை பொறுத்திரை நிவப்பின் வரும் யாரு அஞ்சுவல். காட்டாறினுடைய கரை எப்பவும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு அதுல நீர் பெருகி வந்துரும். அப்போ அந்த ஆறு இப்படி புள்ளிகளாக நீர்த்திரை விழக்கூடிய, நீர் விழக்கூடிய, மழை பெய்யக்கூடிய அந்த காட்டாறினுடைய வழியை நினைத்து நான் அஞ்சுகிறேன். ஏனென்றால் எப்போ திடீர்னு தண்ணீர் வரும்னு சொல்ல முடியாது. மழை வர பெய்யுது, திடீர்னு தண்ணீர் பெருக்கு எடுத்து வந்தாலும் வந்துடும். அதுதான் இங்க சொல்றான். துளிப்பெயல் பொறித்த புள்ளி தொல்கரை பொறுத்திரை நிவப்பின் வரும் யாரு அஞ்சுவல். அவன் வரக்கூடிய ஆற்றினை கடந்துதான் வரணும். அந்த வரக்கூடிய அந்த ஆறை நான், ஆறு வழியை, அந்த ஆற்றினுடைய வழியை நான் அஞ்சுகிறேன். ஆனாலும் குன்றநாடன் வந்துட்டான். இங்க போராட்டத்துக்கு பெரிய மழை பெய்ஞ்சதுனால இடி இடித்து அந்த மலையில இருந்த பாம்பினுடைய அழகு கெடுமாறும் கை ஊன்றி இறங்குகின்ற, இது ரொம்ப அழகான காட்சி. மலை எப்படி யானை இறங்கும் அப்படிங்கிறதுக்கு கையை ஊனி இறங்குமா, அப்படி தும்பிக்கையை அப்படி ஊனி இறங்கும். ரொம்ப பெரிய பெரிய அகழிகள்லாம் வந்து இந்த கூருக்கு போன போது பார்த்திருக்கோம். பெரிய அகழிகள் மாதிரி கட்டி அதுக்கு வெளியில வந்து அந்த கரண்ட் ஒயர் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல அகழி தூந்து போயிருக்கும். அப்ப கேட்டா வந்து அவங்க அந்த அங்க இருக்கிற கூடியவங்க சொல்லுவாங்க, அந்த பழங்குடி இவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன ப்ரிகாஷனரி இது எடுத்தாலும் யானை வந்து ரொம்ப ரொம்ப வந்து புத்திசாலியானது, ரொம்ப புத்திசாலியானது யானை. அது வந்து எல்லா வழிகளையும் வந்து தூர்த்து கொண்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால வந்து கைய அந்த பள்ளத்துல இறங்கும் போது அது கைய ஊனி இறங்குதான். அழகா இருக்கு இல்லையா? மையல் மடப்பிடி இணைய கை ஊன்றுபு இழித்தரு களிறு எரிந்தன்றே. அப்படி கை ஊன்றி இறங்கக்கூடிய அந்த ஆண் யானையை, பெண் யானை ஆண் யானையும் இணைந்திருந்தது. மையல் கொண்ட அந்த அந்த பெண் யானை மயங்கும்படியாக இந்த ஆண் யானையை அந்த இடி ஏறி அழித்து விட்டது. அது இடி இடிச்சு யானை இறந்து போயிடுச்சு. இப்போ ஒரு இயற்கையாக அவங்களுக்கு ஒரு பெரிய யானை கிடைச்சிருக்கு. அந்த குன்றக்குறவர்களுக்கு சும்மா விடுவாங்களா? அவங்க அவங்க கொல்லல. அவங்க வந்து அதுக்கு இயற்கையா ஒரு இறந்து போன ஒரு ஆண் யானை கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த குடியே ஒரே ஆரவாரமாக இருக்கிறது. வெண்கோடு கொண்டு வியலறை வைப்பவும், அந்த அகன்ற பாறைகளின் மேல் அந்த தந்தத்தை பிடுங்கி அவர்கள் காய வைக்கிறார்கள். கூடவே பச்சூன் கெண்டி வள்ளுகிர் முணக்கவும். உணக்குதல் அப்படின்னா அதேதான், நெய்தல் திணையில நம்ம பார்த்த அதே வார்த்தை தான். உணக்குதல்னா காய வைத்தல். இங்க அந்த பொதி போன்ற அந்த அதனுடைய சதைகளில் இருக்கக்கூடிய அந்த நகங்களை எல்லாம் பித்து எடுத்து அவர்கள் காய வைக்கிறார்கள். மருகு தொறும் புலாவும் சிறு குடி அரவம். அப்படி புலால் நாற்றம் வீசக்கூடிய அந்த குறவர்களுடைய சிறு குடியில ஆரவாரம் மிகுதியாக எழுகிறது. மருகுதோறும் புலாவும் சிறுகுடி அரவும் வைகி கேட்டு பையாந்திசினே. உங்களுக்கு ஒரே கவலையா போச்சு. பையாந்திசினே அப்படின்னா வருந்துதல். ஐயோ என்னடா இது, ஒரே ஆயாசத்தோடு வருந்துதல். எப்படி போக முடியும்? இரவுக்குறியில பார்க்கலாம்னு சொன்னோம், மழை பெய்யுது, வந்துட்டான், மழையும் மீறி வந்துட்டான். இவனை பார்க்க போலாம் அப்படின்னா யானை இறந்து போய் இப்படி சிறுகுடியே ஆரவாரமாக அங்கும் இங்கும் சுத்தி கொண்டு அவற்றையெல்லாம் பிடுங்கி காய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. எப்படி அவனை பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது இல்லையா? பையாந்திசினே. பையாந்திசினா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வருத்தத்தோடு அப்படியே அமர்ந்து விட்டேன். பையாந்திசினே அழிதோ தானே தோழி. தோழி நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன செய்ய முடியும் தோழி நம்மளால, அப்படி நீங்க தோழி தலைவி கிட்ட சொல்றா. பையாந்திசினே. பையாந்திசினா ஒருவேளை தலைவன் வந்த குறி சத்தம் கேட்டு போய் இவளை கூட்டிட்டு வரலான்னு அவ வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா தோழி. எப்பவுமே தோழி தான் போய் கூட்டிட்டு வருவா இல்லையா? அவன் ஏதாவது ஒரு குரல் கொடுப்பான், அந்த குரலுக்கோ ஒரு சீர்கை ஒலிக்கோ அவ போய் கூட்டிட்டு வருவா தலைவிய. இப்போ இந்த மாதிரி ஆரவாரம் கேட்கறது கேட்டுட்டு நான் பையாந்திசினை, நான் வருத்தத்தோடு இருக்கிறேன். அல்கல் வந்தோன் மன்ற குன்றநாடன். ஐயோ குன்றநாடனும் வந்துட்டான், தலைவனும் வந்து விட்டான், என்ன செய்வது இப்போ? அவன் இப்ப திருப்பிதான் அனுப்பியாகணும். அவன் வந்த வழி எப்படிப்பட்டது அப்படின்னா, அவன் பாவம் சாதாரண வழியில வரல, அவர் ரொம்ப ஒரு கடினமான வழியில இருந்து அவன் நீந்தி வந்திருக்கிறான். எப்படிப்பட்ட வழிங்கிறதா அடுத்து வரக்கூடிய வழிகளை சொல்றான். புள்ளிகளை உடையது போல நீர்த்துளிகள் மிகுதியாக மழை பெய்ய அந்த தொல் கரை, பழமையான கரை அது. ஆனா மழை பெஞ்சா அது அப்படியே கரை இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கரை உடைப்படலாம், காட்டாறு மிகுதியாக நீரை எடுத்து கொண்டு வரலாம். அப்படி மழை பெய்யும் பொழுது மலையின் மேல் விழுந்த இடியானது பாம்புகளுடைய அழகை அழித்து இப்படி ஒரு களிற்றினை கொன்றது. பெண் யானை வருந்தும்படியாக
ஒரு ஆண் யானையை கையூன்றி இறங்கக்கூடிய அந்த ஆண் யானையை அது கொன்றது. அந்த கொன்ற யானையை இப்பொழுது அதனுடைய தந்தங்களை பீப்பதற்காகவும் அதனுடைய நகங்களை எல்லாம் பித்தெறிந்து காய வைப்பதற்காகவும் புலால் நாற்றம் வீசக்கூடிய நம்முடைய குறவர் குடியே ஒரே ஆரவாரத்தோடு இரவு நேரத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப எப்படி நாம அவனை சந்திக்க முடியும்? பையாந்திசினே, நான் வருத்தத்தில் இருக்கிறேன், என்ன செய்வதுன்னு தெரியல அப்படிங்கிறா. ஒருவேளை இது சிறைப்புறமாக தான் துறை சொல்லுது, அதனால தலைவன் கேட்டிருப்பான். இப்படி இவ்வளவு கஷ்டத்தோட அவன் தாண்டி வருகிற கஷ்டம் ஒரு பக்கம் அப்படின்னா, இவர்கள் இப்படி வந்து சந்திப்பதில் இருக்கக்கூடிய வருத்தம் கஷ்டங்கிறத அவனுக்கு சொன்னாதானே தெரியும். அதனால அவ சொல்றா, இந்த மாதிரி இருக்கு, இன்னைக்கு சந்திக்க முடியுமான்னு தெரியல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதான் இந்த பாடல். அழகா இருக்கு இல்லையா? பாட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். வெண்கோடு கொண்டு வியலறை வைப்பவும் பச்சூன் கெண்டி வள்ளுகிர் முணக்கவும் மருகு தோறும் புலாவும் சிறுகுடி அறவும் வைகி கேட்டு பையாந்திசினே அளிதோ தானே தோழி அல்கல் வந்தோன் மன்ற குன்றநாடன் துளி பெயல் பொறித்த புள்ளி தொல்கரை பொறுதிரை நிவப்பின் வரும் ஆறு அஞ்சுவல் ஈரன்குரல் உருமின் ஆர்கலி நல்லேறு பாம்பு கவின் அழிக்கும் ஓங்குவரை பொத்தி மையல் மடப்பிடி இணைய கை ஊன்றுபு இழிதரு களிறு எரிந்தன்றே. ஆண் யானையை கொன்ற இடி ஏறு அப்படிங்கிறான். சரி, அடுத்த பாட்டு போலாம். 115. இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியல. அழகான பாட்டு, ஆசிரியர் பெயர் தெரியல. இங்க வந்து மழைக்காலம் தொடங்கி விட்டது, அவன் வருவதாக சொன்ன காலம் வந்துடுச்சு அப்படிங்கிறத பாரு. நம்ம முன்னாடி ஒரு 4 பாட்டுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், விருந்தவன் செய்கோ தோழி. மழைய வந்துருச்சே, மழை வந்து இப்படி பூக்கள் பூக்கக்கூடிய அடையாளங்கள்லாம் காட்டி நமக்கு கார்காலம் வந்து விட்டதை உணர்த்தக்கூடிய இந்த மழைக்கு நாம் என்ன கைமாறு செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பாட்டை பார்த்தோம். இங்க வந்து அதே மாதிரி இங்க வந்து தோழி சொல்றா, பாரு மழை வந்துருச்சு, அவன் சொன்ன காலம் வந்தாச்சு, அவன் எவ்வளவு புகழை ஈட்டுவதாக இருந்தாலும் அவன் அங்கே தங்கி விட மாட்டான், நிச்சயமாக அவன் நம்மை மறக்காமல் திரும்பி வந்து விடுவான், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி இங்க தோழி சொல்றான். வினைவயிர் பிரிந்த தலைமகன் வருவேன் என குறித்து சென்ற பருவம் வந்தும் அவன் வரவில்லை. பருவம் கண்டு ஆற்றாளாகிய தலைவியை ஆற்றுவிக்கும் பொருட்டு தோழி, அவன் சொன்ன காலம் கார்காலம் இப்பொழுதுதான் தொடங்குகிறது, நம் காதலர் வெகு தொலைவில் அயல் நாட்டில் இருப்பினும் நம் மீது மிக அன்புடையவர். அவனுடைய அன்பு பெரிது, அவனுக்கு பொருளீட்டக்கூடிய ஆர்வம் பெரிதுதான், ஆனால் அதை விடவும் உண்மையில் இருக்கக்கூடிய அன்பு பெரிது, அவன் தவறாமல் வந்து விடுவான், அவன் சொன்ன காலம் ஆகிய கார்காலம் இதோ இப்பொழுதுதான் அது தொடங்குகிறது, எனவே அவன் விரைந்து வந்து விடுவான், வருந்தாதே அப்படின்னு சொல்ற மாதிரியான பாடல். சரி, மலர்ந்த பொய்கை பூக்குற்று அழுங்க அயர்ந்த ஆயம் கண் இனிது படியர் அன்னையும் சிறிது தணிந்து உயிரினள் இந்நீர் தடங்கடல் வாயில் உண்டு சில் நீர் என மயிலடி இளைய மாக்குரல் நொச்சி மனை நடு மவ்வலோடு ஊழ்முகை அவிழ கார் எதிர்ந்தன்றால் காலை காதலர் தவச்சை நாட்டராயினும் நன் மிக பேரன்பினர் வாழி தோழி நன்புகழ் உலப்பு இன்று பெறினும் தவிரலர் கேட்டிசின் அல்லனோ விசும்பின் தகவே. கேட்டிசின் அல்லனோ, கேட்ட இல்லையா, கேட்டுச்சா? விசும்பின் தகவு, விசும்புனா வானத்தில் இடி இடிப்பது உனக்கு கேட்டுச்சா? கேட்டு இடி இடித்து மழை பொழிய ஆரம்பிக்க போகிறது. சிலவாகிய கடலிலிருந்து நீரை உண்ட மேகங்கள் மேலே ஏறி இப்பொழுது சிலவாகிய நீர்த்துளிகளை பெய்ய தடங்கடல் வாயில் உண்டு சில் நீர் என சிலவாகி இப்பொழுது மழை தூரல், லேசா மழை தூரல் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தூரல் ஆரம்பிச்ச உடனேயே வீட்டினுடைய வாயில்ல நொச்சியை அவர்கள் வேலியாக நட்டிருக்கிறார்கள். நொச்சி வேலி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பல தடவை. உயிர் வேலியாக காந்தளம் சிறுகுடி, நொச்சியை வேலியாக நடுதல், இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் உண்டு. மரத்தையே அந்த அங்கங்க இருக்கக்கூடிய மரங்களையே அவர்கள் வேலியாக நட்டிருப்பார்கள். இங்க வேலியாக நட்டிருக்கக்கூடிய நொச்சியில வீட்டில வளர்க்கக்கூடிய மொவ்வல் மல்லிகை, இங்கே இருவாட்சி மல்லிகை, அந்த கொடி படர்ந்து அந்த நொச்சி மரத்து மேல இந்த மல்லிகை கொடி படர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பித்து விட்டது. இப்ப நொச்சி என்பது தலைவன், வெளியில வேலியாக இருப்பது. வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை கொடி அது மேல படர்ந்து மழை பெஞ்ச உடனே, மழை லேசாக தூறல் வர ஆரம்பிச்ச உடனே அந்த பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கார்காலம் வருவதற்கான அத்தனை அறிகுறிகளும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவன் தொலை தூரத்தில் இருக்கிற நாட்டுல பொருளீட்டுவதற்காக சென்றிருக்கிறான் என்றாலும் கூட
அவன் அந்த பொருள் ஈட்டுவதிலே இருக்கக்கூடிய புகழிலேயே மயங்கி அவன் அங்கேயே தங்கிவிட மாட்டான். அவன் அதை காட்டிலும் நம் மேல் மிகுந்த அன்புடையவன். அதனால சீக்கிரமா வந்துருவான். அவன் சொன்ன காலத்தினுடைய அறிகுறிக்காக விசும்பு ஓசைப்படுவதை நீ கேட்டாய் அல்லவா? உடல்நிலை மாறுபடாமல் நீ இருக்கணும். ஏன்னா உன்னுடைய உடல்நிலை மாறுபாட்டினாலதான் இந்த அம்மாவுக்கு உன் மேல கோபம் வருது. அவ பார்த்துட்டே இருக்கா உன்னை. உன்னுடைய உடல் மாறுபாடு அவளுக்கு கோபத்தை விளைவிக்கிறது. அவள் கோபித்துக் கொண்டிருக்கிறாள். இப்ப இதெல்லாம் இல்லாததுனால கொஞ்சம் தணிஞ்சிருக்கா. அப்புறம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய தோழிகளும் இப்ப பூக்களை எல்லாம் பறித்ததுனால உண்டான அயற்சினால தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இடி இடிக்குது கேட்ற இல்லையா நீ, அதனால நிம்மதியாரே வந்துருவோம் அப்படின்னு சொல்றா. மலர்ந்த பொய்கை பூக்குற்று அழுங்க அயர்ந்த ஆயம் கண்ணீனிது படியர். நம்முடைய தோழிகள் எல்லாம் கூட பொய்கையிலே நீரை எல்லாம் பூக்களை எல்லாம் பறித்து அந்த களைப்பு தீர கொஞ்சம் கண்ணுறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சோர்வினால கண்ணுறங்கி நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் பாக்குறா, நம்மளெல்லாம் பாக்குறா. ஓகே, எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க, நல்லதுதான், வேற எந்த மாறுபாடும் இல்லை உடல்ல அப்படிங்கிறது. அன்னையும் சிறிது தணிந்து உயிர்ந்தனள். அவளுக்கு பெருமூச்சு விட்டு அன்னையும் அப்பாடா எங்கேயும் எதுவும் இதுங்க எல்லாம் எங்கேயும் போல, வெளியில எந்த மாறுபாடும் இல்ல, பரவாயில்ல என்று சொல்லி பெருமூச்சு விட்டு அவள் சற்று கோபத்தில் தணிந்திருக்கிறாள். அதனால நீ எந்த உடல் மாறுபாட்டையும் நீ உண்டு பண்ணி கொள்ளாதே, பிரிவு துயரினால எதையும் கொண்டு பண்ணாத. காரணம், மழை பெய்ய ஆரம்பிக்கிறது, மௌவல் பூக்க ஆரம்பிச்சிருச்சு, அவன் சொன்ன காலம் வந்துருச்சு, அவன் தொலைதூரத்தில் இருக்கிறான், பொருளீட்ட போயிருக்கிறான். பொருள் நிறைய சேர அவனுக்கு அந்த புகழின் மேல ஆசை தங்கிடுவானோன்னு பயப்படாத, அவன் அதை காட்டிலும் உண்மையில் அன்புடையவன், வந்துடுவான் அப்படின்னு சொல்றான். அதான் இந்த பாடல். தடங்கடல் வாயில் உண்டு சில்நீர் என, மிகுதியான கடலிலிருந்து நீரை எடுத்துக்கொண்ட மேகமானது சிலவாகிய துளிகளை இப்பொழுது பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. உடனே நம்ம வீட்டினுடைய வாசல் இருக்கக்கூடிய மயிலடி இலைய மாக்குரல் நொச்சி, மயில் போன்ற அடிகளை உடைய பெரிய கிளைகளை, அந்த இலைகளை உடையதாகிய நொச்சி மரத்தினுடைய கிளைகளில் படர்ந்து இருக்கக்கூடிய நாம் வீட்டில் நட்டு வைத்த மொவ்வல் இப்பொழுது பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மயிலடி இலைய மாக்குரல் நொச்சி மனை நடும் மொவ்வலோடு ஊழ்முகை அவிழ, அதனுடைய அடர்த்தியான அதனுடைய மொட்டுக்கள் இப்பொழுது முகை அவிழ்ந்து மலர ஆரம்பித்து விட்டன. கார் எதிர்ந்தென்றால் காலை, கார்காலம் வந்து விட்டது அப்படிங்கிற அறிகுறி வந்துருச்சு. காதலர் தவச்சை நாட்டராயினும், மிக தொலைவில் இருக்கக்கூடிய நாட்டில் அவன் இருந்தாலும் கூட மிக பேரன்பினர் தோழி. அந்த தொலைவுக்கும் அன்புக்கும் என்ன இருக்கு? எவ்வளவு தொலைவில் இருந்தா என்ன, அன்பு காட்டுவதற்கு ஏதாவது இருக்கான்னு, அது அந்த இடைவெளி அன்புக்கு ஏதாவது இதுவா ஆயிடுமா, இடையூறு ஆயிடுமா? ஆகாது. அவன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அன்பு என்பது நெருக்கமாக இருப்பது தானே. அதனால அதுல எந்த மாற்றமும் வந்துடாது, நீ கவலைப்படாது. மிக பேர் அன்பினர் வாழி தோழி. தவச்சை நாடு மிக பேர் அன்பு, அழகா இருக்குல்ல அந்த காம்பினேஷன். தவச்சை நாடு, அவன் மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாட்டுல போய் பொருளிட்டு போயிருக்கிறான், ஆனாலும் அவன் மிக பேர் அன்புடையவன், வாழி தோழி. எனவே நன்புகழ் உலப்பின்றி பெரினும் தவிரலர், பெரிய புகழடைவதாக இருந்தாலும் அவன் அங்கேயே தங்கிடலாம் மாட்டான். பொருள் ஈட்டுவதற்குரிய பேராசையில அங்கே தங்கிடவும் மாட்டான். நிச்சயமாக அவன் சொன்ன காலத்தில் திரும்பி வந்து விடுவான். கேட்டிசி நல்லனோ விசும்பின் தகவை, மழை பெய்வதற்கான அறிகுறிகளோடு வானம் இடிப்பதை நீயும் கேட்டாய்தானே. அப்ப உன்னுடைய மனதில் எந்த பிரிவு துயரையும் ஆற்றிக்கொள்ளாதே. நம்முடைய தோழிகள் எல்லாம் உறங்குவதை பார்த்து அன்னையும் சிறிது பெருமூச்சு அறிந்து நிம்மதியோடு இருக்கிறாள், அதனால கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி தோழிங்க தலைவியை ஆற்றுப்படுத்துகிறாள். அதனால இது முல்லைத்திணை பாடல், ரொம்ப அழகான பாட்டு இல்லையா? மலர்ந்த பொய்கை பூக்குற்று அழுங்க அயர்ந்த ஆயம் கண்ணினிது படியர், அன்னையும் சிறிது தணிந்து உயிரினள், இந்நீர் தடங்கடல் வாயில் உண்டு சில்நீரென மயிலடி இலைய மாக்குரல் நொச்சி. இதே வரி நம்ம குறுந்தொகையிலையும் வந்தது, மயிலடி இலைய மாக்குரல் நொச்சி அப்படிங்கிறது. மனை நடும் ஒவ்வொலோடு ஊழ்முகை அவிழ, கார் எதிர்ந்தன்றால் காலை, காதலர் தவச்சை நாட்டராயினும் மிக பேரன்பினர் வாழி தோழி, நன்புகழ் உலப்பு இன்று பெரினும் தவிரலர், கேட்டிசின் நல்லனோ விசும்பின் தகவை. இந்த அழகான பாட்டுக்கு ஆசிரியர் யாருன்னு தெரியல, நம்ம வேணா மயிலடியிலேயே மாக்குரல் நொச்சி யாருன்னே வச்சுக்கலாம் அந்த பேரை. அப்படி 6 சேர்த்து சரி 115 பாட்டு முடிச்சிருக்கோம். அடுத்த பாடல் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பாய்.